ஆனால் இவங்க வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்தமாக. அதாவது இவங்களோட உலகத்தில் நாய் மட்டும்தான் ஒரே உயிர், அதுக்கு மட்டும்தான் இவங்க கருணையே படுவாங்க. அதே கவர்மெண்ட் தான் நாயை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அதுக்கு நீங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? அப்ப கவர்மெண்ட் பார்க்கணும்னா அப்ப கவர்மெண்ட் சொன்னதை ஏத்துட்டு போக வேண்டியதானே. எலி செத்ததுக்கு அவங்க ஃபீல் பண்ணல, 10,000 ரூபாய் செலவு பண்ணதுக்கு அவங்க வருத்தப்படுறாங்க. அப்போ இவங்களோட கருணை எல்லாம் நாய் மேல மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழுது. அதே மாதிரி இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்றவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க தரப்புல என்ன இருக்குன்னு கேளுங்க. தயவு செஞ்சு வன்மத்தை வளர்த்துக்காதீங்க. எல்லோருமே ஒற்றுமையா பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத எல்லோரோட ஆசை. அந்த இடத்துல இப்படி சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. ஸோ இதை ஸ்டாப் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே இந்த தெருநாய்கள் பற்றின விஷயம் அண்ட் அதை பற்றின டிபேட் தான் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜூலை 28 ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது தெருநாய்கள் எல்லாமே பிடிக்கணும், அதை காப்பகத்தில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. இதை அடுத்து பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர் உட்பட நிறைய பேர் டாக் லவர்ஸ் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிற நிறைய பேர் அவங்க போராட்டத்தில் இறங்குறாங்க. இது போல அதுவுமே ஒரு ஜீவன் தான், அதுவுமே ஒரு உயிர் தான், அதுக்குமே இங்க வாழறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு, அதை நீங்க எப்படி பிடிச்சிட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டங்களே நிறைய நடந்திருந்தது. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் நீயா நானாவில் இந்த டாக் லவர்ஸும் இந்த தெருநாய்களால் கடிப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்த குடும்பத்தாரும் வந்திருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த அந்த கான்வர்சேஷன் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக் லவர்ஸ் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இன்னமுமே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் இது ஒரு ரொம்பவே பெரிய சொசைட்டி ப்ராப்ளமாகவே மாறிடுச்சு. ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. கடந்த ஜூலை 28 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. சுமோட்டோவாக ஒரு வழக்கு எடுத்து அதன் விசாரணை நடத்தி அதுக்கு ஒரு தீர்ப்பும் சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, டெல்லியில் தெருநாய்க்களால் நிறைய பிரச்சனைகள் வருது, அதுக்கு குழந்தைகள் தான் நிறைய பலியாகிறாங்க, ரேபிஸ் நிறையா பரவுது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் சுப்ரீம் கோர்ட் தானாகவே முன் வந்து தான் இந்த தீர்ப்பானது வழங்கியிருக்காங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தெருநாய்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி ஷெல்டரில் போடணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, நிறைய குழந்தைகள் மற்றும் வயதான முதியவர்கள் இவங்களாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தில் கண்டிப்பாக அவங்களா சுமோட்டோவாக வந்து ஒரு தீர்ப்பு சொன்னதே பெரிய விஷயம். இதற்கடுத்து தான் தன்னை டாக் லவர் அப்படின்னு சொல்லிக்கிற நபர்கள் எல்லாருமே போராட்டத்தில் இறங்குறாங்க. போராட்டத்தில் இறங்கி அவங்களோட போராட்டத்தின் முடிவா இந்த தீர்ப்பில் சில விஷயங்கள் மாற்றப்பட்டு வந்தது. இதை அடுத்து தான் அந்த டாக்ஸை ப்ராப்பராக வேக்சின் பண்ணி அந்தந்த இடத்துலயே விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு ரிவைஸ் ஆகி வந்திருந்தது. ஓகே, இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் ஓகே. சுப்ரீம் கோர்ட் இதை தாமாக வந்து முன்னெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் ஒரு அனாலிசிஸாகவே இதை போட்டிருக்காங்க. இந்தியாவில் எவ்வளோ அதிகமான ரேபிஸ் இருக்குது, எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, எதனால் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு காரணம் டாகோட பாப்புலேஷன் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் ரிலீஸ் பண்ண போக தான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்தது. பின் இந்த போராட்டம் அதுக்கப்புறம் அதையுமே ரிவைஸ் பண்ணி கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. இதுவரையும் முடிஞ்சிருச்சு. இதை அடுத்து தான் நீயா நானா ஷோவில் இந்த டாபிக்ல பேசுறதுக்காக இந்த டாக் லவர்ஸையும் டாக் ஹேட்டர்ஸ் அப்படின்னு இவங்களால அழைக்கப்படுற நாய் கடிப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரும்
ஆப்போசிட்ல உட்கார வச்சு ஒரு ஷோ நடத்துறாங்க. அந்த ஷோல இருக்கிற சில கருத்துகள், அதாவது இந்த டாக் லவர்ஸ் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் தான் ரொம்பவுமே ஒரு பெரிய டிபேட்டா ஆச்சு. அவங்க மேல எல்லாருக்குமே பெரிய ஒரு வெறுப்பே உண்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலோட்டமா ஒரு கோர்ல இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடியது, நாய் அது கடிக்குது அப்படின்னா மனிதர்களாகிய நீங்க பாதுகாப்பா போங்க. அந்த இடத்துல எங்க அது கடிக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கும். நாய் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பாதுகாப்பா போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா ஒரு மனிதன் மனிதனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், மற்ற உயிர்களை மதிக்கணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்க வந்து எங்களுக்கு நாய் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட பதில்கள், கேள்விகள் இருந்துச்சு. இந்த டாக் லவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாய் வந்து எல்லாரையுமே கடிக்காது, அதாவது அவங்க ஏதாவது ஒரு சேட்டை பண்ணியிருக்கலாம், அந்த ரீசனால தான் அவங்கள கடிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போனப்ப அந்த நாயை துன்புறுத்தி இருக்கலாம், இல்லை அடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். அது இந்த மாதிரி தேவையில்லாம யாரையுமே துரத்தாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எதிர்த்தரப்புல வீட்டுக்குள்ள என் பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான், அந்த பையனை 8 நாய் வந்து சுத்து போட்டுதுங்க என் பையனை. அந்த பையன் 2 நாளா தூங்க கூட இல்லை சரியா, அந்த பயத்தால. நான் துரத்துறதா இல்லை என்ன பண்றதுனே தெரியல. இப்போ அந்த பையன் அந்த டாகை வந்து துன்புறுத்தி இருந்தானா? அப்போ இப்படி ஒரு கேள்வி வருதுல்ல. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, தொட்டில தூங்கிட்டு இருந்த என் குழந்தை அப்படியே நாய் கவி எடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு. ஏங்க, தொட்டில தூங்கிட்டு இருக்க குழந்தை அந்த நாயை என்ன துன்புறுத்தி இருக்க முடியும்? என்னதான் நீங்க நாய்க்கு சப்போர்ட் பண்ணாலுமே அது ஐந்தறிவு உள்ள ஜீவன் தான். அதுக்கு அதோட குணம் ஆனது எப்பனாலுமே வெளியே வரும். நம்ம என்னதான் வளர்த்தாலுமே வளர்த்தவங்களுமே கடிக்கிற நாய்கள் இருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு சரியான வளர்ப்பு இல்லாத, சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாம வளர்ற தெருநாய்க்கு கரெக்டா இவங்கள தான் கடிக்கணும், அவங்கள தான் கடிக்கணும், இவங்களை பார்த்தா நம்ம பம்பணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். நீங்க சொல்றது ஏற்கக்கூடியதா இல்ல. இதே தான் அந்த ஷோல கோபிநாத் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போ கோபிநாத் மேலேயே கேஸ் ஃபைல் பண்றது, அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே தவறா இருக்கு, ஒரு பக்கமா இருக்கு அப்படிங்கிற ஒரு டிபேட்டுமே போயிட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்பவே கரெக்டா இருந்துச்சுங்க. நான் இப்போ மேலும் படிக்கிறேன். படிக்கும்போது எனக்கும் சில கேள்விகள்லாம் இருக்கு, நான் அதையுமே இந்த வீடியோ மூலியமா கேட்டுருவேன். இந்த நாய்க்கடியால பாதிக்கப்பட்ட அந்த பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, நான் ஆட்டோல என் பையனை கூட்டிட்டு போயிருந்தேன், அப்ப குறுக்க ஒரு நாய் வந்துருச்சு, இந்த பக்கம் ஒரு வண்டி இருந்துச்சு. ஸோ அந்த நாய் மேலே இடிக்கக்கூடாதுன்னு நான் திருப்புனேன். அந்த திருப்பின சமயத்தில் ஆட்டோக்கு வந்து என் பையன் இறந்துட்டான் அதில், அந்த விபத்தில். இதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்னொரு தகவலும் பரவிட்டு வருது. அதாவது இவர் சரியா வண்டி ஓட்டலை, இவராக தான் எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, அவங்களோட மகன் முத்தம் கேட்டதாகவும் இவர் திரும்பினதாகவும் அந்த டைமில் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல்கள் பரவிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அப்போ ஒரு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வந்து 2 முறை ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்க, 2 முறையும் வந்து குழந்தை நடுவில் வந்துருச்சு, அப்போ வந்து நான் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரொம்பவுமே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு குழந்தை நடுவில் வருது அப்படின்னா அதையும் நாயையும் கம்பேர் பண்ண முடியுமா? எல்லோரையுமே ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு கருத்தாக தான் இந்த கருத்து பார்க்கப்பட்டது. எப்படி இவங்க வந்து ஒரு குழந்தை குறுக்க வந்ததையும் ஒரு நாய் குறுக்க வந்ததையும் ஒன்றா பேசுகிறாங்க, ஒன்றுபடுத்தி பேசுகிறாங்க. அந்த இடத்துல இவங்க இப்படி நம்ம சொல்கிறோமே, இதுக்கான பின்விளைவு என்ன, இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதுமே தெரியாமல் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு வருது. எப்பயுமே முதல்ல மனித இனம் தாங்க. இந்த மனித இனம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்த உயிர்களை நம்மளால் பாதுகாக்க முடியும். இந்த மனித இனத்துக்கே அடுத்த உயிர்களால ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற போது கண்டிப்பா ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும் நம்ம. ஆனா இவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்தமா. அதாவது இவங்களோட உலகத்துல நாய் மட்டும்தான் ஒரே உயிர், அதுக்கு மட்டும்தான் இவங்க கருணையே படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட பேச்சு போக்குகள் எல்லாமே தெரியுது பார்க்கும்போது. இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, தன் மகனை வந்து 3 நாய்கள், அதாவது வளர்ப்பு நாய்கள் ஆகிய ராட்வெய்லர், அஸ்கி, பாக்ஸர் அப்படிங்கிற ஒரு 3 நாய், இந்த நாய்கள் வந்து அவரோட மகனை சுத்து போட்டு கடிக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த ஓனர் திட்டுறதா இல்ல பையன் அப்படியா, என் பையன் கதறாங்க, அங்க அப்பா காப்பாத்துப்பா, அப்பா அப்பா அப்பான்னு கத்துறான். அப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ ஒரு மன வருத்தமா இருக்கும். நான் பிடிச்சி அதை தள்ளுறதுக்குள்ள மண்டையை கவிரிச்சு, முதுகுல ஒரு கடி, கையில ஒரு கடி அப்படிங்கிற மாதிரி கடிச்சு எடுத்துருச்சு. நான் என்ன பண்றது? அவன் சின்ன குழந்தை, அவன் என்ன பண்ணுவான் அவன்? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாம வெறும் தெருநாயை மட்டுமே குறை சொல்ல முடியாதுங்க. நிறைய பேர்
ராட்வீலரை இங்க வந்து பேன் பண்ணணும், அதாவது அந்த மாதிரியான நாய்களை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் வராங்க. ஆனா கெத்துக்காகவே சில பேர் வளர்த்துட்டு வராங்க. அந்த மாதிரி தற்குறிகளை என்ன பண்றது, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்காவான கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களால அந்த நாயை வளர்க்க முடியும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வளர்க்கலாம். இப்போ இன்னொரு வீடியோ கூட நான் பார்த்திருந்தேன். அதாவது இன்ஜெக்ஷன் போடுற, வேக்சின் போடுற இடத்துல ஒரு ராட்வீலர் ஒரு லேப்ரேட்டரை பரட்டி எடுத்துக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பிட்புல் டாக் ஒன்று ரீசெண்டா வெளியே ரெஸ்ட் ரூம் வந்தவர் அவரோட மர்ம உறுப்பை அப்படியே கவி எடுத்து ஃபுல்லா ரத்தம், அவர் அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு. நல்ல வயது முதிர்ந்தவர் தான். இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் நாய்களை ஏன் வளர்க்குறாங்க வீட்டில்? அப்படியே வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட வளர்க்கணும். எல்லா நாய் வளர்க்குறவங்களையும் சொல்ல வரல. இது மாதிரி கவனக்குறைவா இருக்கிறவங்க, கெத்துக்காக பண்றவங்க நிறைய பேரே இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாயோட வெயிட்டை இந்த ஓனரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம விட்ட கேஸ் எல்லாமே நிறைய பார்த்துருக்கோம். நம்ம வீடியோஸே நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எதுக்குங்க அந்த நாய்? ஒரு பெட் அனிமல் வீட்டில் வளர்க்குறதுனா, பெட்டுனா என்னது? ஒரு செல்லப்பிராணி. அந்த ராட்வீலரை பார்க்கும்போது அவ்வளோ பயமா இருக்கிற ஒரு டாக், அது எப்படி பெட் அனிமல் சொல்லி நீங்க வளர்க்குறீங்க? கண்டிப்பா இந்த நாயை வளர்க்குறவங்க பெட் அனிமல் நினைச்சு வளர்க்கறது கிடையாது. எப்படிங்க ஒரு அக்ரெசிவ் நாயை பெட் அனிமலா நினைச்சு வளர்க்குறீங்க? சரி, இப்படியும் சில ஆட்கள் இருக்காங்க. அப்படி இந்த மாதிரி ரக்கடான அக்ரெசிவான டாக்ஸை வளர்க்குறவங்க ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாமல் வளர்க்குறாங்க, கைடன்ஸ் இல்லாமல் வளர்க்குறாங்க அப்படிங்கிறத அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டார் பார்த்தீங்க அப்படின்னா உடனே கார்பரேஷனுக்கோ இல்லைன்னா கவர்மெண்ட் ஹெல்ப்லைனுக்கோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நாயை வெளியே கூட்டு வரும்போது சில கைடன்ஸ் இருக்கு. வாயில கஃப் போட்டிருக்கணும், ஈவன் கால்களில் கூட சாக்ஸ் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில கைடன்ஸ் இருக்கு. ஆனால் அது எதையுமே ஃபாலோ பண்றது இல்லை. உங்களால அந்த நாயை கண்ட்ரோலும் பண்ண முடியல. பின்ன எதுக்குங்க? நீங்க கெத்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் சாகணுமா? கொஞ்சம் யோசிச்சு மனித தன்மையோட நடந்துக்கோங்க. நீங்க நாயை விட்டு இன்னொருத்தரை கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வளர்க்குறீங்க, நான் சொல்ல வரல. ஆனா நீங்க வளர்க்குற நாயால அடுத்தவருக்கு ஒரு பிரச்சனை வரும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற போது நீங்க அதை வளர்க்கக்கூடாது, நீங்க அதை பண்ணக்கூடாது. அதே போல இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, அவரோட மகனை நாய் கடிச்சிருந்தது. அவன் 78 நாள் நல்ல எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்ததுக்கு அப்புறமா 78 நாள் கழிச்சு தலைவலிக்குன்னு படுத்திருக்காப்புல. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல உள்ளேயே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் ஆல்ரெடி ரேபிஸ் அட்டாக் ஆனவர் அப்படின்னு தெரிஞ்சதுனால. மறுநாள் அந்த பையனும் இறந்துருக்காருங்க. அதுவுமே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி ரேபிஸ் வந்தா பிழைக்கவே முடியாது, அதுக்கான சரியான மருந்தே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது ப்ரிவென்டிவ் தான் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குங்க ஒரு நாய்கிட்ட கடி வாங்கி அதுக்கப்புறம் நான் அதுக்கு ப்ரிவென்ஷன் போட்டு அதுக்கான ஊசி போட்டு? எங்க இப்போ இருக்கிற நிலைமை எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே டைமே இல்லாம ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இஎம்ஐ, ஹவுஸ் ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, அது இதுன்னு விலைவாசி எவ்வளோ ஏறிட்டு இருக்கு, எவ்வளோ போயிட்டு இருக்கு. இதுல நான் வந்து நாயை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அது எந்தெந்த ஏரியாவில் எப்படி எப்படி அக்ரெசிவா இருக்கு, அது முன்னாடி நான் எப்படி நடக்கணும், எப்படி போகணும், வரணும், ஓடணுமா ஓடக்கூடாதா, வண்டியை 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடணுமா, 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடணுமா, ராபிஸ் வந்தால் என்னென்ன மருந்து போடணும், என்னென்ன மருந்து போடக்கூடாது, என்ன சாப்பிடணும், எத்தனை நாளைக்கு மருந்து போடணும், இத்தனையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷன் போனோமாங்க. அப்படி ஒரு இடத்துல மனுஷனுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த விலங்கை தான் அகற்றப்படணும். இப்போ ஒரு தெருவில் இருக்கிற எல்லா நாயுமே அக்ரெசிவா இருக்கான்னு கேட்டா கிடையாது. அக்ரெசிவா இருக்கிற ஒரு நாய் எல்லா நாயுமே அக்ரெசிவா ஆக்க முடியும். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், ஒரு நாய் குலைச்சுது அப்படின்னா கூடவே எல்லா நாய்களுமே குலைச்சிட்டு போகும், அதுவரையும் எல்லாமே சைலண்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அக்ரெசிவான நாய்கள் அடுத்தது அக்ரெசிவா ஆக்கி விடுதுன்றப்ப அந்த மாதிரி எந்த நாய்கள் இப்போ உங்க ஏரியாலேயே எந்த நாய்கள்லாம் அக்ரெசிவா இருக்கு இல்ல ரொம்ப முடியாத கண்டிஷன்ல இருக்கோ நீங்களே கால் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, கார்பரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி அக்ரெசிவா ஒரு நாயை வச்சுக்கிட்டு மனிதன் தான் பார்த்து பாதுகாப்பா போகணும் அப்படிங்கிறது ஏற்கத்தக்க ஒரு விஷயமே கிடையாது. தயவு செஞ்சு இப்படி பேசிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு தான் அது கெட்ட பேரா வந்து முடியுது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, அதாவது இவங்க ஃபீட் பண்றாங்க, என்னோட குழந்தை 4 கால் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பிளாட்ல எத்தனை நாய்கள் உள்ள வச்சு வளர்க்குறாங்க? யாருமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த டாகுமே உள்ள கிடையாது. கம்யூனிட்டி டாக் சொல்றாங்க. அந்த கம்யூனிட்டி வாழ்ற இடத்துல நாய்கள் இருக்கா? இருக்காது. இதுல சிலர் சொல்றாங்க, நாங்க வந்து கார்லயே போற ஆள்லாம் இல்லைங்க, நாங்களுமே நடந்து போய் சாப்பாடுலாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு. ஒரு நாய்
சாப்பாடு வைக்க நாம போறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அது வாலாட்ட தான் செய்யும். அதுக்கு கிளியரா ஐடென்டிஃபை பண்றோம், நாம வந்து அது சாப்பாடு தான் வைக்க போறோம். ஏன் நிறைய பேரை சாப்பாடு வைக்க போனப்பே கடிச்ச செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிங்கிறப்ப சாப்பாடு வைக்க போற உங்களையே கடிக்குது அப்படிங்கிறப்ப நீங்க பகல்ல போய் சாப்பாடு வச்சிருக்கலாம், மதியத்தில் வச்சிருக்கலாம், இல்லை ஈவினிங்ல வச்சிருக்கலாம். நைட்டு 11 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வர ஐடி ஊழியர்களை பத்தி கொஞ்சம் யோசிங்க. காலையில விடிய காத்தால பேப்பர் போட வர்றவங்களை பத்தி கொஞ்சம் யோசிங்க. தூய்மை பணியாளர்களை பத்தி கொஞ்சம் யோசிங்க. வண்டி நம்ம ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னாலே அங்க நாய்கள் வந்து துரத்துது. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வண்டி அது துரத்திட்டு விட்டா பரவாயில்ல, அது துரத்தி எங்க கடிக்க வந்துருமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஆக்சிடென்ட் ஆன கேசஸ்லாம் இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பயமா இருக்கு. இதுல தான் இன்னொரு நபர் சொல்றாரு, இந்த டாக் லவர்ஸ் குரூப்ல உட்காந்துருக்கிற நபர் சொல்றாரு, 10 நாய்கள் இருக்கிற ஏரியால 2 நாய் பிரச்சனை பண்ணுது அப்படின்னா மீதி அந்த 10 நாயுமே பிடிச்சிட்டு போயிடுறாங்க, அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு ஏரியால முதல்ல 10 நாய் இருக்கணும், ஃபர்ஸ்ட் அதை யோசிங்க. அப்ப அந்த நாய்களை வந்து எந்த நாய்க்கு ரேபிஸ் வந்திருக்கு, எந்த நாய்க்கு வந்து வெறி பிடிக்கும் அப்படிங்கிறத எப்படிங்க ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேட்கும்போது அதை எக்ஸ்பர்ட் தான் சொல்லணும். ஃபினிஷ். எக்ஸ்பர்ட் தான் சொல்லணுங்கிறப்ப இந்த பாயிண்ட்டை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. சரி, இது போல நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த கேஸுகளை எப்படி குறைக்கலாம், எப்படி இதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் அது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாருங்க. கவர்மெண்ட் முடிவு பண்ணதை தான் நீங்க மறுபடியும் போராடி அதை வந்து ரிவர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி டாகுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னப்பா ஐடியா நீங்க சொல்றீங்க, என்ன கருத்துக்கள் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா எந்த கருத்துமே அவங்களுக்கு தெரியல. கவர்மெண்ட் தான் பாத்துக்கணும், அதை கவர்மெண்ட் தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே கவர்மெண்ட் தான் நாயை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அதுக்கு நீங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? அப்ப கவர்மெண்ட் பார்க்கணும்னா அப்ப கவர்மெண்ட் சொன்னதை ஏத்துட்டு போக வேண்டியதானே. அவங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு முறையா எனக்கு தெரியல, எனக்கு படல. இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏரியால இருக்கிற நாய் அவங்கள்தான். அதாவது நடிகை அம்மு ராமச்சந்திரன் சொல்லியிருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட ஏரியால இருக்கிற நாய் எங்களோடது அப்படின்னு சொல்றாங்க. எங்களோடது அப்படின்னா நீங்க என்ன ஒரு மீனிங்ல சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சிங்கிள், அந்த 4 கால் ஜீவனை என்னுடைய குழந்தைகளா நினைச்சு நான் வளர்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. குழந்தையா வளர்க்குறீங்க, ஓகே. அந்த குழந்தையால ரோட்ல பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ நீங்க ரோட்ல விட்டுருக்கிறது ரொம்ப தப்பு. உங்க குழந்தைய நீங்க உங்க வீட்டில் வச்சு வளர்க்கலாமே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள், எதிர்கேள்விகள் தான் நிறைய சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. இப்படி நீங்க தெருக்கல்ல இருக்கிற நாய்களை வேக்சின் பண்றோம், ஸ்டெரிலைஸ் பண்றோம்னு சொல்றீங்க, இப்படி சப்போர்ட் வாங்குறீங்க. நீங்க எல்லாமே ஒரு 2-3 நாய்களை எடுத்துட்டு போயிட்டு வளர்த்தீங்க அப்படின்னா தெருக்கல்ல நாய் இருக்காது, யாருக்கும் அதுக்கு இடையூறு இருக்காது. நீங்களும் நீங்க நினைச்ச மாதிரி உங்க குழந்தைகளை நீங்க உங்க பக்கத்திலே வச்சு பார்த்துக்கலாமே. நீங்க இருக்கிற பிளாட்ல எத்தனை நாய்கள் உள்ள வச்சு நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த டாக் லவர்ஸ்கள்ல முக்காவாசி ஆட்கள் ஃபாரின் பிரீட் நாய்களை தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து தெரு நாய்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. நான் எல்லாரையுமே சொல்ல, ஒரு சிலர். அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களால எப்படி இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும்? சப்போர்ட் பண்ற நீங்க அதை எடுத்து வளர்க்கறதுக்கு நீங்க ரெடியா இல்ல. அப்போ எப்படிங்க அடுத்த ஆள் பழகுவாங்க? அதே போல வீட்டுல இருந்து கார்ல ஏறுறீங்க, நீங்க எங்க போகணுமோ அங்க போய் கார்ல இறங்கிடுறீங்க. ஆனா அதே போல நீங்க நைட்ல லேட்டா வர போற வேலை இல்லை, அப்படி வந்தாலும் நீங்க கார்ல வர போறீங்க. உங்களை பெரும்பாலும் நாய் துரத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வாய்ப்பு இருக்கிற நபர்கள் தான் அதுல பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட ஒரு குரல் தான் இந்த நாய்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஆனா அதை எதிர்த்து நீங்க வரீங்க. அப்படிங்கிறப்ப நீங்களும் அந்த இடத்துல போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அது என்ன பாதிப்பு, எப்படிப்பட்ட பாதிப்பு, என்ன பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். இதுல வேற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இது வந்து என்னன்னா, மனிதன் ஜாதி வேற்றுமை பார்க்காம எல்லோருமே பிறப்பால் ஒன்று, பிறப்பால எல்லாருமே ஒன்னா வாழணும், அதை நினைச்சு வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த குறளோட அர்த்தம். அதையே இவங்க வந்து நாயையும் மனுஷனையும் சமமா நினைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியும் ஒரு கருத்துக்களை பேசிட்டு வராங்க. அதுவுமே சோசியல் மீடியால எல்லோருக்குமே கோபத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. அப்போதான் இந்த அம்மு ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு கேள்வி கோபி அவர்களால எழுப்பப்பட்டது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சரிங்க, நீங்க வந்து ஃபீட் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, அப்படி நீங்க ஃபீட் பண்ற அந்த நாய் யாரையாவது கடிச்சு வச்சதுன்னா நீங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு கண்டிப்பா முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க.
இவ்வளோ பேசுனாங்க. நான் சிங்கிளா இருக்கேன், அந்த 4 கால் ஜீவனை என்னோட குழந்தைய நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாமே பேசுனாங்க. ஆனா இவங்க ஃபீட் பண்ற அந்த 4 கால் குழந்தை இதையே யாரையாவது போய் கடிச்சு அந்த குழந்தையால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? இந்த ஷோல இந்த கேள்வியை கேட்டதுக்காகவுமே ஒரு எதிர்கருத்துகள் வந்தது. அதாவது சோசியல் மீடியால இருந்து என்னன்னா, கோர்ட் ஆர்டரே வந்து அப்படி கிடையாது, கோர்ட் ஆர்டர் அப்படி சொல்லல அப்படின்னு சந்தியா மேம் சொல்லியிருக்காங்க. கோர்ட் ஆர்டர் என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நாய்க்கு நீங்க ஃபீட் பண்ண போறீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி கிட்ட நீங்க சொல்லி அவங்க வந்து ஒரு ஏரியா அலாட் பண்ணி கொடுக்கணும். அதாவது ஒரு பிளேஸ் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அங்க மட்டும்தான் நீங்க வந்து டாகுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆர்டரா வந்திருந்தது மேடம். நீங்க வந்து கோபிநாத் வந்து எப்படி சொல்லுவாரு, அவர் வந்து ஆர்டரை வந்து மாத்தி மாத்தி பேசுறாரா, கோர்ட்டுக்கு எதிர்த்து பேசுறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யூடியூப்ல பேசியிருந்தீங்க. ஸோ நீங்க ஒரு வாட்டி கோர்ட் ஆர்டரை படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோர்ட் ஆர்டர்ல முழுசா சொல்லப்பட்ட விஷயங்களை இவங்க மறந்துட்டு ஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அது மிகவுமே தவறு. நாய்களுடன் நாம எப்படி பழகணும் அப்படிங்கிறதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துங்க. அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்து முடிய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்ட போது 1 to 2 வருடம் ஆகும் அப்படிங்க. எதுக்குங்க நமக்கு? அப்போ அடிப்படையா இருக்கிற பிரச்சனையே நம்ம எடுத்துட்டோம் வேண்டான்னு அப்படின்னா இந்த மாதிரியான அவேர்னஸ் ப்ரோக்ராம் போகணுன்ற தேவையில்ல, ரேபிஸ் பத்தி கத்துக்க தேவையில்ல, எந்த நாய் நல்ல நாய்ங்கிறத பத்தி நம்ம யோசிக்க தேவையில்ல. மனிதனுக்கு எந்த நாய் நல்ல நாய், எந்த நாய் கெட்ட நாய் அப்படின்னு யோசிக்க தான் டைம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு சுத்தமா புரியல. மனிதனையே ஒழுங்கா புரிஞ்சிக்க முடியல இன்னும் எந்த மனிதனாலையுமே. அதுக்குள்ள நாம வந்து இன்னொரு நாய் கடிக்குமா கடிக்காதா இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு கருத்தாவே இல்லை. ஒரு தெருநாய் மேலேயே நீங்க இவ்வளோ அக்கறைப்படுறீங்களே, அப்போ தன்னோட குழந்தையை இழந்துட்டு நிறைய பேர் கடித்து அந்த ப்ராப்ளமால அவதிப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தாருக்கு எவ்வளவு வலி இருக்கும், அவங்க எவ்வளவு பாதுகாப்பை யோசிப்பாங்க, அதை மட்டும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்டபோது அவங்களால எதுவுமே பேச முடியல. இதை அடுத்துதான் இவங்க நாய் கடிச்சா பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போச்சு. இதை யார் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு கேட்டபோது அரசு தான் அப்படின்ட்டாங்க. எல்லாத்தையுமே இவங்க சொல்லிடுறாங்க, கடைசியாக கவர்மெண்ட் மேலே தூக்கி போட்டுடுறாங்க. இவங்க கிட்ட இதை எப்படி மூவ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பதில் சுத்தமாக இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, இந்த நாய் பூனை இல்லாத அந்த சமயத்தில் எலி தன்னோட காரில் போய் செத்துருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கு ஒரு 10,000 ரூபா செலவாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஆர்ஷா. அப்போதான் கோபிநாத் அவர்கள் கேட்டாங்க, அப்போ உங்களுக்கு செம்ம கோவம் வந்திருக்குமேங்க. ஆமாம் சார், அது வந்து வயது கடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, செத்து போச்சு, அதனால 10,000 ரூபா செலவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுதுங்க, இவங்களோட கருணை வந்து நாய்க்கு மட்டும்தான், மற்ற உயிரினங்களுக்கு இல்லை. ஏன் எலியுமே ஒரு உயிரினம் தானே, அது செத்து போச்சுன்னு தானே இவங்க வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க, ஐயோ செத்து போச்சு அப்படின்னு. ஆனால் இவங்க அதுக்கு ஃபீல் பண்ணல, அது போய் அங்கே போய் செத்து போச்சுங்க, அது காரணம் நாய் இல்லை பூனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. தான் தான் வந்து இந்த டாக் லவர்ஸ் அவங்க தான் கருணை மிக்கவர்களாகவும் மற்றவங்களாம் வந்து ஏட்டஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா உயிரிலும் நாங்கள் மதிக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு இடத்துல இருந்துகிட்டு எலி செத்ததுக்கு அவங்க ஃபீல் பண்ணல, 10,000 ரூபாய் செலவு பண்ணதுக்கு அவங்க வருத்தப்படுறாங்க. அப்போ இவங்களோட கருணை எல்லாம் நாய் மேல மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழுது. எல்லா உயிருமே நாங்க மதிக்கிறோம் அப்படின்னா நீங்க எலியுமே மதிச்சிருக்கணும். எலியுமே ஒரு உயிர் தானே, அதுக்குமே வாழ உரிமை இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கணுமே. அது மட்டும் இல்லாம இப்படி சொல்றவங்கலாம் சண்டேஸ்ல மட்டன் சிக்கன் அத்தனை கடையில வெட்டுறாங்க, ஈவன் மாடுலாம் கூட வெட்டுறாங்க. நிறைய கோவில்கள்ல கெடா வெட்டு நடக்குது. இதெல்லாம் உயிர் இல்லையாங்க? இதெல்லாம் வெட்டும் போது நீங்க எங்க போனீங்க, ஏன் கேட்கல அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறியா எல்லாருமே வச்சுட்டு வராங்க. அங்க நீங்க ஏன் போய் தட்டி கேட்கல அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியா எல்லாருமே வச்சிருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட பதில் தான் இல்லை. இன்னொருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதுதான் கேட்க ரொம்ப காமெடியாவே இருந்துச்சுன்னு சொல்லணும். நாய் இருக்கிறனால எங்க ஏரியாவில் திருட்டு கம்மியா இருக்கு, திருடர்கள் வராம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது தெரியல. லா அண்ட் ஆர்டர் தான் மேடம் திருட்டை வந்து ஒழிக்கணும், போலீஸ் தான் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதை விட்டுட்டு நாய் தான் வந்து காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு எந்த வகையில நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற எந்த தாட்ல நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, அது உங்களை அவேர்னஸ் பண்ணும், கொலைக்கும், ஆனா அது தடுக்கும் அப்படின்னு சொல்றது வந்து இது ஏத்துக்கக்கூடிய கருத்தே இல்லை. இந்த ஷோல இந்த டாக் லவர்ஸ் சார்பா கெஸ்டா வந்திருந்த படவா கோபி அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நாயோட ஃப்ரெண்ட்லியா பழகணும், அது எப்படி இருக்கு அப்படிங்கறது அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும், அதை அடிக்கவோ துன்புறுத்தவோ கல்லால் அடிக்கிற விஷயங்களோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதுக்கு தான் கோபி அவர்கள் கேட்டிருந்தாரு, ஓகே நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க, உங்களை எதுவும் பண்ணாது, நான் அடுத்த ஏரியால இருந்து வரேன், அப்ப என்ன கடிச்சிருமே அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஏங்க 9 மணிக்கு வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. 9 மணிக்கோ 11 மணிக்கோ ஒரு லேட் நைட்ல நீங்க வெளியே வரீங்க அப்படின்னா அங்க நாய் இருக்குன்னா நீங்க தான் பாதுகாப்பா வரணும். இது எப்படி இருக்கு இந்த பாயிண்ட்? இது இந்திய சட்டத்துக்கே ஆப்போசிட். அதாவது ஒரு மனிதன் எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது. ஆனா இந்த நாய்க்காக அந்த ஃப்ரீடம், மனிதனுக்கு உண்டான ஃப்ரீடமை நாய்க்காக விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இவரோட கருத்து. ஆனா இந்த அம்மு ராமச்சந்திரன், படவா கோபி இவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வீடியோவாக பதிவிடுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீயா நானா ஷோ வந்து டிஆர்பிக்காக நாங்கள் எதெல்லாம் அக்ரெசிவாக பேசியிருந்தோமோ அந்த விஷயங்களை மட்டும் போட்டிருக்காங்க. அது 8 மணி நேரம் நடந்தது அந்த ஷோ. ஆனால் வந்து நிறைய விஷயங்களை போடவே இல்லை. நான் சொல்ல வந்தது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு 2 முறை, அது குழந்தை குறுக்கால வந்தது அப்படின்னு குழந்தையும் நாயும் ஒன்னா பேசினாங்களே, அவங்களும் வீடியோ பதிவிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாமே வைக்கிற குற்றச்சாட்டு வந்து நீயா நானா ஷோ மேலதான் வைக்கிறாங்க. இப்ப எப்படி நம்ம நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் அவர் எங்க இன்டர்வியூ போனாலும் அந்த சேனல் தான் வந்து பொய் சொல்லுது, அந்த சேனல் ஃப்ராடு சேனல் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு கருத்தாக தான் இது பார்க்கப்படுது. ஏன்னா நீயா நானா இன்னைக்கு நேரத்து நடக்கல, அவங்க ரிலீஸ் பண்ணி 4 எபிசோடு தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது கிட்டத்தட்ட எவ்வளவோ விஷயங்களை பேசியிருக்காங்க அந்த இடத்துல, எவ்வளவோ விஷயத்துக்கு நிறைய அவேர்னஸ் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. நல்லபடியா நடந்துகிட்டு இருக்க ஒரு ஷோ தான். இது வரைக்கும் யாருமே பண்ணாத குற்றச்சாட்டு இன்னைக்கு நீங்க ட்ரோல் ஆகுறீங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் படவா கோபி அவர்கள் 9 மணிக்கு மேல நீங்க ஏங்க வரீங்க அப்படின்ற இந்த வார்த்தை உச்சரிச்சார் தானே, அது தப்பான வார்த்தை தானே. அதுதான் எல்லோருமே கேள்வியா எழுப்பிட்டு வராங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம எங்களையுமே நாய் கடிச்சிருக்குங்க, நாங்க எங்களுக்கு கடிச்சதுன்னா நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம், ஊசி போட்டுக்கிறோம், எங்களுக்கு சரியா போகுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போகலாம். ஆனா ஒரு பாமர மக்கள், தினக்கூலி மக்கள் எப்படி போக முடியும்? ரோட்ல இருந்துட்டு இருக்கிற அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை முடிச்சு வச்சாரு கோபி அவர்கள். இன்னொரு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருந்தாரு. கடைசியா எந்த பணக்கார குழந்தை நாய்க்கடிப்பட்டதா ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அப்படின்னு கேட்டிருந்தப்ப கிடையாது, நியூஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நியூஸ் இருந்தா தானே சொல்லுவாங்க. 2 தரப்புமே சைலண்டா இருக்கு. ஏன்னா பணக்கார தெருக்கள்ல நாய்களே இல்லை, ஒரு நாய் நம்மளால பார்க்க முடியாது. அதை ஒரு சேனல் டைரக்டா அந்த போட் கிளப் ஏரியாக்கே போய் டைரக்டா அவங்க டைரக்டாவே வீடியோ எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க காட்டுறதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால ஒரு நாயும் இல்லை. அங்கிருந்து தூய்மை பணியாளர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நாய்கள் பிரச்சனையே இருக்காதுங்க, அந்த மாதிரி தெருநாய்களை நம்மளால பார்க்க முடியாது. அந்தந்த வீட்டில் நாய்கள் வளர்ப்பாங்க, அந்த நாய் மலம் கழிச்சா கூட அதை அவங்களே எடுத்து பேஸ்கெட்ல போட்டு போயிடுவாங்க. அவ்வளோ பக்காவா இங்க வந்து இருக்காங்க. ஸோ ஒரு பணக்கார தெருவில் நம்மளே பார்த்துருப்போம், நீங்களே கூட நாளைக்கு விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் எந்த பணக்கார தெருகள்லையுமே தெருநாய்கள் இல்லை? ஏன் இப்போ இன்னைக்கு இந்த தெருநாய்கள்லாம் பிடிச்சிட்டு போகக்கூடாதுன்னு சண்டை போடுற இந்த டாக் லவர்ஸ், நாய் பிரியர்களே, அங்கே நாய்களே இல்லையே, அது எப்படி அங்க இருந்த நாய்களை என்ன பண்ணீங்க அப்படின்னு எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க? ஏன் கேள்வி கேட்கல? எப்படி இந்த கார்பரேஷனால அந்த மாதிரியான தெருக்கள்ல மட்டும் நாய்களே இல்லாம பார்த்துக்க முடியுது? மிடில் கிளாஸும் லோயர் கிளாஸும் வாழ்ற இடத்துல ஊறப்பட்ட நாய் இருக்கு. ஆனா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான வேலைகள் நடந்த மாதிரி பெருசா தெரியல. நாய்க்கடிகள் பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு தினக்கூலி, அவன் அன்னைக்கு வேலைக்கு போனாதான் கூலியே அப்படிங்கிற போது நாய்க்கடிப்பட்டு 1 மாசம் அவனால வேலைக்கு போக முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படிங்க அவங்களால சமாளிக்க முடியும்? இது அவங்களோட பொருளாதாரத்தை எவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும்ல. இவங்க பேசுறது எல்லாமே அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு தான் பேசுறாங்க. எங்களை நாய் கட்சி தான் நாங்க போவோம், வேக்சின் எடுத்துப்போம் எல்லாம் சொல்றீங்க, ஓகே தான். நீங்க உங்க ஸ்டேட்டஸ்ல தான் எல்லா மக்களும் இருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்க இந்த வார்த்தையை சொல்லலாம். லோயர் கிளாஸ்ல இருந்து மிடில், அப்பர் மிடில், லோயர் மிடில், இந்த மாதிரி வகைப்பட்ட நிறைய நடுத்தரப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி நீங்க யோசிக்கணும். எல்லாரும் பைக்ல தான் போறாங்க. இன்னைக்கு பைக் எடுத்து இஎம்ஐ கட்டுறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு செலவு பண்ண 3000 கம்மி நம்மளால இப்ப வைக்க முடியாது. அப்படிங்கும் போது இந்த பைக் செலவும் பார்க்கணும், ஊசியும் போட்டுக்கணும், அவனோட பொருளாதாரம் எவ்வளவு பாதிக்கும், இதையுமே நீங்க யோசிச்சு கருத்தா பேசிருக்கணும். பட் அதுக்கு அடுத்துதான் நான் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி நீங்க கரெக்டா பேசியிருக்கீங்க அப்படின்னா அந்த 8 மணி நேர வீடியோ வந்துச்சு அப்படின்னா
ஓகே, கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணேன். நீங்க நல்லதா நினைக்கிறீங்கன்னா ஓகே. ஆனா இந்த வார்த்தைகள் தப்பு. நீங்க பேசுனது தானே அந்த ஷோல போட்டிருக்காங்க. நீங்க நிறைய நல்ல வார்த்தைகள் பேசியிருக்கலாம். ஆனா இந்த வார்த்தை பேசுனது தப்பு. நீங்க நிறைய நல்ல வார்த்தை பேசியிருந்தாலும் இந்த வார்த்தைகள் அத மறக்க வச்சிருச்சு. இதை அடுத்து தான் கோபிநாத் அவர்கள் ஒரு கருத்து சொன்னாரு. ரோட்ல நடந்து போறது வர்றது எல்லாமே மிடில் கிளாஸ் தான். அவங்க தான் நாய் அங்க இருக்கணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணும். அப்படி நாய் வேணும்ன்றவங்க நீங்க எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல வச்சு வளங்க. இது என்னோட கருத்து. நீங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க ஆளுக்கு ஒரு 4 நாய் எடுத்துட்டு போய் வச்சு வளங்க. நீங்க வேக்சினேட் பண்ணுங்க, ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு பர்த் கண்ட்ரோல் பண்ணுங்க, எல்லாம் பண்ணி நீங்க வச்சு வளர்க்கலாமே. ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்றவங்க நாய் கடிச்சா வேக்சின் போட்டுக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும்னு சொல்றவங்க கண்டிப்பா நாயை வளர்க்க முடியும்ல. நீங்க தான் கருணை உள்ளம் அதிகமா இருக்கிறவங்களாச்சே, உங்களால வளர்க்க முடியும்ல. பிரச்சனை இங்க யாரோடதோ அவங்களோட தான் பதிலா இருக்கணும், அவங்களோட தான் கேள்வியா இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாதவங்க அதை பத்தி பேசுறது கரெக்டா எனக்கு படல. இன்னொரு யூடியூப் சேனல்ல ஆக்ட்ரஸ் சந்தியா மேம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுல சில விஷயங்கள் ஏற்கக்கூடியதா இருந்தது. அதாவது அவங்க வேக்சினேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா சில விஷயங்களோட இவங்க சில விஷயங்களை ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. அதுவுமே ஏத்துக்கக்கூடிய கருத்துக்களா இல்லாம சோசியல் மீடியால வளம் வந்துட்டு இருக்கு. அது என்னன்றதை பார்த்துருவோம். சைல்டு டிராபிக்கிங்கையும் இந்த டாகோட பிரச்சனையுமே நீங்க ஒன்னா சேர்த்து பேசுறீங்க. அதாவது நாய் கடிச்சிருச்சு, குழந்தைய கடிச்சிருச்சு, நீ இவ்வளவு பேசுறோம். அந்த குழந்தையே நிறைய காணாம போய்கிட்டு இருக்கு. அதை யார் நம்ம பேசுறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. யாருமே நீங்க பேசுறது கிடையாது. இந்த டாக் விஷயத்துக்கு இறங்கி போராடிட்டு இருந்த நீங்க யாருமே கொஞ்ச நாள் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராடி இருந்தாங்க ரோட்ல. எத்தனை ஆக்ட்ரஸ் இறங்கி போராடினீங்க? உங்களோட அன்பு கருணை எல்லாமே நாய்களுக்கு மட்டும் தானா? மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது நீங்கெல்லாம், அதாவது இந்த நாய்களுக்கு இறங்கி போராடின எந்த போராளியுமே நான் மனிதர்களுக்கு பிரச்சனை வரும்போது நடந்த போராட்டத்துல எதுலையுமே நான் உங்களை பார்க்கலையே. டாகை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அதுகிட்ட பழகுனாதான் அதோட அன்பு புரியும், அன்பு தெரியும் அப்படின்றாங்க. நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் இந்த இடத்துல. நீங்க டாக் லவ்வரா இருக்கிறனால ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாருமே ஹேட்டர் அப்படின்னு கண்டிப்பா நீங்க நினைக்காதீங்க. அப்படி சொல்லவும் சொல்லாதீங்க. யாருமே டாகுக்கு ஹேட்டர் கிடையாது. எல்லோருமே டாக் குரூவல்ட்டி பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்களும் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு தெருவில் 10 நாய் இருக்கு அப்படின்னா அந்த நாய் எல்லாத்துக்குமே அந்த தெருவில் இருக்க எல்லோருமே கெட்டதுதான் பண்றாங்க நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே இங்க கருணை இல்லாம கிடையாது. எல்லோருக்குமே கருணை இருக்கு. ஆனா அந்த நாயால அந்த ஏரியால இருக்கிற ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா கூட மற்ற ஆட்கள் எல்லோருமே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி எல்லோருமே டாக் ஹேட்டர் ஆவாங்க? அவங்க டாக் ஹேட்டர் இல்ல, அதால நமக்கு ஒரு பாதிப்பு வருமோ அப்படிங்கிறதுக்காக பயப்படுறாங்களே தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் இது முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த பாயிண்ட். மனிதனுக்கு இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனையில இந்த நாய் நல்ல நாயா கெட்ட நாயா, இது கிட்ட பழகணும், எப்படி பழகுறது, இந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்த்து பழகிட்டு இருக்கிற நேரம் இருக்கா, இல்ல அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ரேபிஸ் கியூரபிள் இல்லதான், ஆனா பிரிவென்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பட் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்த ஒரு பையன் 78 நாளுக்கு அப்புறம் இறந்துட்டதா சொல்றாங்களே. ஸோ அது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? அது எப்படி சொல்ல முடியும்? சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மிடில் கிளாஸ் மேன் ஒரு தினக்கூலியால அப்படி பண்ண முடியாது. அப்படி இந்த நாய் கடிச்சு 1 மாசம் 2 மாசம் வீட்டில் இருந்துகிட்டோ இல்லை ரேபிஸால அவதிப்பட்டுக்கிட்டோ கண்டிப்பா இருக்க முடியாது. அதனால் நீங்க சொல்ற கருத்து எல்லோருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. கொரோனாவோட டாக் விஷயத்த சேர்த்து பேசுறாங்க. கொரோனா வந்தப்ப எல்லாரும் மாஸ்க் போடுங்கன்னு சொன்னாங்கல்ல, நீங்க எல்லாம் போட்டீங்கல்ல, நான் ஏன் மாஸ்க் போடணும் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த விஷயம் எதுக்காக ரிலேட் பண்ணி சொல்றாங்கன்னா, ரேபிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணணுங்கிறத நாம கத்துக்கணுமா. அப்படி கத்துக்க மாட்டேன்னு சொல்றவங்க கொரோனா வந்தப்பே நான் மாஸ்க் போட மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போக வேண்டியதானே, கொரோனா வரும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே மேம், கரெக்ட் தான். நான் உங்களோட ரூட்டுக்கே வரேன். கொரோனாவை பரப்பக்கூடிய COVID-19 அப்படிங்கிற ஒரு வைரஸை டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. நிறைய தடுப்பூசி கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க. நிறைய இந்த மாதிரி மாஸ்க் போடுங்க, எங்கேயுமே கை வைக்காதீங்க, கை வச்சிங்கன்னா கை கழுவுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வைரஸ் கம்மியாச்சு. அதாவது இது கவர்மெண்ட் மட்டும் நினைச்சா பண்ண முடியாது, நீங்களும் பண்ணணும். அது எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்களும் அரசும் சேர்ந்து சில விஷயங்களை பண்ணி அதை குறைச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ கொரோனா வைரஸை பரப்பக்கூடிய COVID-19 ரொம்ப கம்மி. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இதே விஷயம் தானே இப்போ கவர்மெண்ட் கேட்குறாங்க. ரேபிஸ் அதிகமாக இருக்கு,
அதை பரப்பக்கூடிய நாய்களை கம்மி பண்ணணுங்கிறது தானே அவங்களும் கேட்குறாங்க. அதுக்கே நீங்கள் அப்போ போராடுறீங்க. அதே போல் மனிதர்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மாஸ்க் போட்டுட்டு இல்லையே, அந்த விஷயம் நடந்தது, மாஸ் டெத் நடந்துச்சு, அதுக்கடுத்து அதை ப்ரிவென்ட் பண்ணாங்க, அதை தடுத்தாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணாங்க, இன்னைக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதே விஷயம் தானே இப்போ நாய்க்கும் சொல்கிறாங்க. இப்போ COVID-19 நம்ம வந்து டாக் எடுத்துப்போம், ராபிஸை வந்து கொரோனாவா எடுத்துப்போம். அப்போ அந்த கொரோனாவை பரப்பக்கூடிய COVID-19 ஆகிய இந்த டாக் கண்ட்ரோல் ஆனாதானே கொரோனா வைரஸ் குறையும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு இதெல்லாம் பேசணும். அதாவது இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ராபிஸும் ஒரு டிசீஸ் தான், கொரோனாவும் ஒரு டிசீஸ் தான், அது கூட வாழ கற்றுக்கிட்டாம இது கூட வாழ கற்றுக்கணும் அப்படின்றாங்க. எப்படிங்க ஒரு விஷயம் அங்கே போனால் இந்த மாதிரி நாய் கடிக்கும்னு தெரிஞ்சு அங்கே வந்து மனிதர்கள் பயந்து பயந்து போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி சொல்றீங்க? மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மனிதனுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த உயிரை பார்க்கணும். அதாவது அந்த உயிரால மனிதனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா மனிதன் வந்து அதை கொல்லணும்னு நினைக்கிறான் அப்படிங்கும் போது நீங்க பேசுறது ஓகே, ஒத்துக்கலாம். ஆனா அப்படி யாருமே சொல்லவே இல்லை. ஒரு அக்ரெசிவா இருக்கிற நாய்களை பிடிக்கணும், ராபிஸ் இருக்கிற நாய்களை பிடிச்சு கண்ட்ரோல் பண்ணணும், வேக்சின் போடணும் தான் கவர்மெண்ட்மே சொல்லுது. கவர்மெண்ட் கூட்டு போய் கொன்னுடும் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்ப கவர்மெண்ட்டை பிளேம் பண்றீங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், ராபிஸ் நாய்கிட்ட இருந்து மட்டும் பரவாதுங்க, பூனை, குரங்கு இது மூலியமா கூட பரவுதே அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை கேஸ் பூனை கடிச்சு, குரங்கு கடிச்சு ராபிஸ் வந்து மனிதன் இறந்ததா எத்தனை கேஸ் இருக்கு? ஆஸ் பர் அனலைசிஸ், குழந்தைகளும் வயதான முதியவர்களும் நாய்களால் நிறைய கடிப்படுறாங்க, அதனால ராபிஸ் அதிகமாக வருது, அதனால நிறைய இறப்புகளும் நடக்குதுங்கிறது தான் அனலைசிஸாக இருக்கும்போது நீங்கள் எப்படி குரங்கை கூட்டு வருவீங்க, பூனையை இந்த பாயிண்ட்ல கொண்டு வரீங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை. குரங்கு இருக்கு அப்படின்னா அதையுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க நிறைய ஊர்களில். அது போல தாங்க இதையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க, அதையே நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் எல்லோரோட எதிர்கருத்து. அதனால மனிதன் தான் பார்த்து போகணும். நாய் கடிச்சா ப்ரிவென்டிவ் எடுத்துக்கோங்க, ப்ரிவென்டிவ் மெத்தட் பாருங்க, ஆனா நாயை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இவங்களோட கருத்துக்களா இருக்கு. இவங்களோட இன்னொரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க நெய்பர் வந்து நாய் கடிச்சிடும் சொல்லி விரட்டுவாரு, ஆனா வந்து அவங்க ஒய்ஃபை வந்து பாம்பு கடிச்சு, அப்ப பாம்பை மொத்தமா ஒழிச்சிடலாமா அப்படின்றாங்க. இந்த கருத்தே ஃபர்ஸ்ட் தப்பு. யாருமே இப்ப நாயை முழுசா ஒழிக்கணும், அந்த நாயே இருக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. அதாவது எந்த நாயெல்லாம் அக்ரெசிவா இருக்கோ அதை தான் ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாம்பு இருக்கிற இடத்துக்கு தானே நாம போயிட்டு இன்னைக்கு வீடு கட்டி இருக்கிறோங்க, அப்ப அது வந்து கடிக்க தானே செய்யும்னு கேக்குறீங்க. அப்போ மனிதன் வாழ வேண்டிய இடத்துல நாய்க்கு என்ன வேலை அப்படின்னு திருப்பி கேட்கலாம்ல. சில ஏற்கக்கூடிய கருத்துக்களா அவங்க பேசுறது இல்லைன்னா கூட அவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு நல்ல விஷயம். நானுமே ரொம்ப நாளா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. அவங்க நாய்களுக்காக நிறைய போராடி இருக்காங்க. தெருக்கல்ல நாயை குரூவல்ட்டி பண்றவங்கள நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நிறைய ஹேண்டிகேப் டாக்ஸை கூட அவங்க பாதுகாத்துருக்காங்க, அதையுமே நான் பார்த்துருக்கிறேன். உங்களோட கருணை ரொம்ப நல்லது தான், அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த கருணை மனித தன்மையை, மனிதனை மதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த மறைச்சிருது அப்படிங்கிறது தான் எல்லோரோட ஆதங்கமாக இருக்கு. அதே போல நிறைய வாலண்டியர்ஸ் வந்து வேக்சின் பண்ணிட்டு இருக்காங்க டாக்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நாய்களுக்கு போலியா கருத்தடை ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டில் எவ்வளவோ தமிழ்நாட்டு பிரீடு இருக்கு, ஆனா எத்தனை பேர் தமிழ்நாட்டு பிரீட் வளர்க்குறாங்க அப்படின்னு கேட்டா ரொம்பவுமே குறைவு தான். நான் சொன்ன அந்த ஒரு வீடியோல சந்தியா மேம் அப்புறம் அந்த வாலண்டியர்ஸ் பேசியிருந்த மாதிரி அவங்களோட ஏரியாவை அவங்க பாதுகாத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க, சேஃப்கார்ட் பண்றதா சொல்றாங்க. ரொம்பவுமே நல்ல விஷயம். அது யாருமே இதுவரையும் பண்ணாதது, எங்கேயுமே நாங்களும் பார்க்கல. ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்றது ரொம்பவுமே பெருமையான விஷயம். இந்த விஷயத்த எல்லோருமே எல்லா இடத்துலையுமே வாலண்டியர் வரணும். யார் யாரெல்லாம் டாகுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவங்களும் வரணும். அங்க இருக்க மக்கள்கிட்ட கூட நீங்க வந்து நிதி திரட்டி நீங்க இதுக்கான வேக்சின்ஸை போடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு விஷயமும் பண்ணணும். அக்ரெசிவா இருக்க டாக்ஸை நீங்களே அப்புறப்படுத்துற வேலையை கார்பரேஷனோட சேர்ந்து பண்ணுங்க. இவங்க ஜிசிசியோட சேர்ந்து கூட இவங்க ஆல்ரெடி கார்பரேஷன் கூட சேர்ந்து நிறைய வேக்சின்ஸ்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது கூட ஒரு நல்ல பாராட்டக்கூடிய விஷயம். இவங்களை நம்ம தப்புன்னு சொல்ல வரலங்க, ஆனா இவங்க டாகுக்கு சப்போர்ட் பண்றதுனால எல்லோருமே வெறுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு நீங்களுமே அப்படி நினைக்காதீங்க. யாருமே அப்படி வெறுக்கல. உங்களோட கருத்துக்களுமே கேட்கப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்க கருத்துக்கள் நீங்க எதோட ஒப்பிட்டு பேசணும் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப தப்பு பண்றீங்க. ரொம்ப மாறான கருத்துக்களா சொல்லிட்டு வரீங்க. அதுதான் எல்லாருக்கும் ஏற்கக்கூடியதா இல்லை. இன்னொரு விஷயம், நாம இவங்க சொல்றதையுமே கொஞ்சம் கேட்போம். அப்படிங்கிறப்ப
கவர்மெண்ட் இப்ப எடுக்கிற இந்த ஆக்ஷன் கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சு ஏன் எடுக்கல, காப்பகம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா காப்பகம் இருந்துச்சுன்னா இவங்க இவ்வளவு பயப்பட மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க காப்பகம் இல்லாம ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை இல்லீகலா கொண்டுடுவாங்க அப்படிங்கிற பயத்துல இவங்களும் பேசுறாங்க. அதனால இது ஆல்ரெடி கவர்மெண்ட் மூலியமா காப்பகங்கள்லாம் இருந்துச்சு, சரியா பராமரிக்க ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இவங்களோட தாட்டுமே நம்ம பார்க்கணும். இந்த விஷயங்களை பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸோட கலந்து பேசி ரிசர்ச் பண்ணி இது எப்படி கொண்டு வரலாம் கண்ட்ரோல்ல அப்படிங்கிறத கவர்மெண்ட் ரெண்டு தரப்புக்கும், அதாவது டாக் லவ்வர்ஸுக்கும் இந்த டாக் ஹேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற நாயால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரியான ஒரு முடிவை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட கோரிக்கையா இருக்கு. அவங்க சொல்றதும் கரெக்டு தான், நாயை கொல்லக்கூடாது தான். ஆனா அவங்க சொல்ற இந்த நாயும் மனிதனும் ஒண்ணுங்கிற மாதிரி பேசுறாங்க, அதை ஏற்க முடியாது யாராலையுமே. வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அக்ரெசிவா இருக்கிற நாய்களை அவங்க எடுத்துட்டு போய் வேக்சினேட் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி காப்பகத்தில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை அடாப்ட் பண்ணுறதுக்காக நியூஸ் விடுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி யாருமே வரல அப்படிங்கிற பட்சத்தில் கருணை கொலை பண்ணுறாங்க. ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிற டாக்ஸையுமே கருணை கொலை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே பாதிக்கப்பட்ட நாய்களுக்கு வேக்சினேட் பண்ணுங்க. இது கவர்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து தான் பண்ணணும். நிறைய வாலண்டியர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஏரியாவில். அப்படி இருக்கும்போது கவர்மெண்டால பண்ண முடியாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ல இதுக்கு ஒரு நிதியும் இருக்கு. அந்த நிதிலாம் எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அந்த நிதியை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த டாக் லவ்வர்ஸ் ஒரு சிலர் போயிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க, டாக் ஹேட்டர்ஸ் ஒரு சில பேர் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இது கரெக்டான விஷயமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது. தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. இது பண்றது மூலியமா என்ன ஆகுதுன்னா மக்களிடையே வன்மங்கள் அதிகமாகுது. இதனால இன்டர்வியூ எடுக்கிற யூடியூப் சேனல்ஸ்க்கு நான் ஒன்று சொல்றேன், தயவு செஞ்சு இது போல இன்டர்வியூ எடுத்து இன்னும் ட்ரிகர் ஆகி வன்மத்தை வளர்க்காதீங்க. சோசியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியா. அப்படி இருக்கிற மீடியாவை நாம கரெக்டா யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி மக்களிடையே வன்மத்தை அதிகம் பண்றது எனக்கு கரெக்டா படல. இன்டர்வியூ எடுங்க. யாரெல்லாம் இந்த துறை சார்ந்து இருக்காங்களோ அரசு ஊழியர்கள், அவங்கள இன்டர்வியூ எடுங்க. ஏங்க இந்த மாதிரி இவ்வளோ டாக் பாப்புலேஷன் ஆச்சு, ஏன் இவ்வளோ வளர்ந்துச்சு, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள போய் இன்டர்வியூ எடுங்க. அவங்க சொல்ற விஷயங்கள், கருத்துகள் நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால அவேர்னஸ் வரும். அதே போல நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களே நிறைய பேர் அந்த ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்றது இல்ல. எல்லோருமே கேட்க ஆரம்பிங்க. வெளியே வளர்க்குற நாயை கொண்டு வரும்போது மவுத் கஃப் போட்டிருக்கணும். அப்படி போடாத ஆளுங்களை நீங்க கேள்வி கேளுங்க. உங்க ஏரியால ஏதாவது ஒரு நாய் சரியில்லாம இருக்கு, அது கவர்மெண்ட் கண்ணில் படல, உங்க கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த நாயை வேக்சினேட் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னா அதை என்ன பண்ணணுங்கிற முடிவை கார்பரேஷன் எடுப்பாங்க. பட் உங்க பக்கத்துல இருக்கு, அது இன்னைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம போகக்கூடாது. கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ண ஆரம்பிச்சாதான் நிறைய விஷயங்கள் மாறும். அரசை மட்டுமே நாம நம்பி இருக்கக்கூடாது. நாமளும் நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயங்களை அரசுக்கு ஹெல்ப்பா பண்ணணும். அரசுக்கு மட்டும் இல்லைங்க, அது நமக்குமே நாளைக்கு நல்லதுதான். இன்னைக்கு நம்மளை துரத்தாத நாய், கடிக்காத நாய் நாளைக்கு கடிக்குமா அப்படின்னு கேட்டா கடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு ஏதாவது ஒரு டாக் நீங்க அக்ரெசிவா பாக்குறீங்க அப்படின்னா உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண பாருங்க. அதை விட்டுட்டு நாய்க்கு சப்போர்ட் பண்றவங்கள பிளேம் பண்றதை விட்டுருங்க. அதே மாதிரி இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்றவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க தரப்புல என்ன இருக்குன்னு கேளுங்க. தயவு செஞ்சு வன்மத்தை வளர்த்துக்காதீங்க. எல்லோருமே ஒற்றுமையா பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத எல்லோரோட ஆசை. அந்த இடத்துல இப்படி சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. ஸோ இதை ஸ்டாப் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலங்க. மேலும் ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பண்ண போற எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. இது உங்களால மட்டும்தான் சாத்தியமாச்சு. மேலும் இந்த டாக் விஷயத்தை பத்தி கியூரியஸா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த இஷ்யூ பத்தின உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல போடுங்க. தயவு செஞ்சு கமெண்ட்லயுமே வந்து ஃபைட் பண்ணாதீங்க. எல்லாரோட கருத்துமே கேட்கப்படணும், எல்லோருமே பீஸ்ஃபுல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நான் அதனால தான் எந்த பக்கமே சப்போர்ட் பண்ணல, எந்த பக்கமே அகைன்ஸ்டா நான் பேசல. டாக் லவர் சைடில் நிறைய ஏற்கக்கூடிய கருத்துக்களா இல்லாம இருந்துச்சு. அதை மட்டும் தான் என்னோட கேள்விகளை நான் இதில் கேட்டிருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல யாருமே அடிச்சுக்காதீங்க. மனிதத்தை வளங்க,
மனித நேயம் ஒன்று தான் மனிதனை காப்பாற்றும். மற்றும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதிபாபு. நன்றி.